நாடு வீழ்ந்துவிட்டது. இனி வீழ்த்துவதற்கு எதுவும் மிச்சமில்லை. முற்றிலும் முடிந்துவிட்டது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு இது புரிவதில்லை. இந்த தவறை செய்ய வேண்டாம் என மக்களுக்கு எவ்வளவு கூறினோம். ஆனால் மக்கள் அதை செய்துவிட்டார்கள். மக்கள் அதை செய்துவிட்டு தற்போது எம்மிடம் கேட்கின்றார்கள், இனி என்ன செய்வது என்று. இந்த ஆட்சியை அழிக்கும் வேலையை அவர்களே செய்வார்கள். அதை நாம் செய்ய தேவையில்லை. இந்த அரசாங்கத்தை கீழே வீழ்த்தும் பணியை அவர்கள் செய்வார்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய குழு இந்த குழுதான். மீட்டெடுக்கக்கூடிய குழு இந்த மண்டபத்துக்குள் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது 22 மாதங்களாகின்றன. அனுருகுமார திசாநாயக்கவின் 24 மாதங்கள் நிறைவடையும் நாளான செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் நாம் போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். அது என்ன? நீதியான ஆட்சி, புதிய ஆட்சி, இந்த நாட்டை மீட்டெடுக்கும் ஆட்சி. இந்த நாட்டில் அத்தகைய ஆட்சியை உருவாக்குவதற்கான போராட்டம் அன்றைய தினம் ஆரம்பமாக. இப்போது இந்த சலேயின் செயற்பாடுகளை பார்த்தால், அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக செயற்பட்டிருந்தால் அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அது குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அழப்போவதும் இல்லை, முணுமுணுக்கப் போவதும் இல்லை. ஆனால் தற்போது என்ன சொல்கின்றார்கள்? சலேயின் கணினியில் உள்ள பாஸ்வேர்டை தாருங்கள் என்கின்றார்கள். இந்த உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி கணினியில் இந்த நாட்டில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடையும் வரையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட உளவு தகவல்கள், தமிழ் செல்வனை படுகொலை செய்வதற்கு வந்த உளவு தகவல்கள் கூட சலேயின் கணனியில் இருந்துதான் வந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். படையினர் சென்று செய்த அந்த பாரிய செயற்பாடுகள் அனைத்தும் அங்கிருந்தே செய்யப்பட்டன. அதில் கை வைக்கின்றார்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் இந்த யுத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களும் உலகுக்கே திறந்துவிடும் ஒரு திட்டமாக இது உள்ளது. இதுதான் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. இது சாதாரண ஒன்றல்ல. பாஸ்வேர்டை வழங்குமாறு சலேவிடம் கேட்கின்றார்கள். அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. இந்த நாட்டின் தகவல்கள், நாட்டின் உளவு தகவல்கள், நாட்டின் பயங்கரவாதம் தொடர்பில் காணப்படும் தகவல்கள், நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் பயங்கரவாத செயல்கள் தொடர்பில் வரலாற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களையே இந்த நாட்டில் வெளிப்படுத்த பார்க்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் பயப்பட வேண்டும், வேறு எதற்கும் அல்ல. எனவே இந்த அரசாங்கம் வேலை தெரியாத அரசாங்கம் மட்டுமல்ல, வேலை செய்யவும் தெரியாத அரசாங்கம் என்பது எங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் அம்பாறை குமாரிகம பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. 76 வருடங்களாக இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு சேவையை செய்த தலைவர்களை நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள். இந்த நாட்டை மீட்டெடுத்த மஹிந்த ராஜபக்சவை நாக்கி மைனா என தூற்றினார்கள். பாராளுமன்றத்தில் பெரும் திருடர்களும் கொள்ளையர்களுமே உள்ளதாகவும், பாராளுமன்ற தேர்தலின் போது சிரமதானத்தின் ஊடாக புதியதொரு குழுவை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கூறினார்கள். அந்த சிரமதானத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசிங் அகப்பட்டார். இன்று இருக்கும் பலர் அதில் அகப்பட்டார்கள். நானும் அந்த சிரமதானத்தில் அகப்பட்டேன். மக்களிடம் கூறுவது ஒன்றுதான். மஹிந்த ராஜபக்ச தேர்தலை நடத்திய இடத்திலிருந்து இந்த நாட்டின் அபிவிருத்தியை ஆரம்பித்து நகரத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்யும் செயல்முறையை ஆரம்பியுங்கள். நாமல் நீங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என கிராமங்களுக்கு செல்லும் போது மக்கள் முண்டியடித்துக் கொண்டு கூறுகிறார்கள். அதை அவர் செய்வார். இன்று என்ன நடத்திருக்கின்றது? மோசமான உரத்தை கொண்டு வந்து 18,000 20,000 என விற்கின்றார்கள். தயவு செய்து கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்றே நாங்கள் அரசாங்கத்திற்கு கூறுகின்றோம். மக்களுடன் பழகுங்கள். இதனிடையே தலைவர் நினைத்தவுடனேயே வேலைகள் நடக்கும் யுகம் ஒன்றுக்காக தமக்கு உடனடியாக அதிகாரத்தை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோருகின்றது. இன்னும் மிக குறுகிய காலத்துக்குள் ரணிலும் சஜித்தும் இணைந்து, இந்த இரு கட்சிகளும் இணைந்து இந்த நாட்டின் அந்த வெற்றிகரமான பயணத்தை நாம் ஆரம்பிப்போம் என்பதை நான் தெளிவாக பொறுப்புடன் கூறுகின்றேன். இன்று சஜித் பிரேமதாச கூறிய வேலைகளையே அரசாங்கம் செய்கின்றது. சஜித்திடம் நாட்டை ஒப்படையுங்கள். சஜித்திடம் நாட்டை ஒப்படைத்தால் சஜித் சொல்பவற்றை செய்வது மட்டுமல்ல, சஜித் நினைக்கும் போதே இந்த நாட்டின் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு யுகம் மிக விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகின்றேன். முக்கியமாக இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றும் திட்டத்தை இந்த வீட்டிலிருந்தே நாம் ஆரம்பிக்கின்றோம் என்பதை பிரகடனப்படுத்தி விடைபெறுகின்றோம். எதிர்க்கட்சியினதும் எதிர்க்கட்சி குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டணியினதும் உண்மையான தேவை என்ன? இது தொடர்பில் 2ஆம் தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவீர இன்று கண்டியில் கருத்து தெரிவித்தார்.
நான் இவ்வாறு சொல்வதற்காக எவரும் என் மீது கோபப்பட வேண்டாம். சிறைச்சாலையின் ஓடுகளை எண்ணிக்கொண்டிருக்க போகும் எதிர்க்கட்சியினருடன் சேர்வதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் சிறைக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இதனை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் என எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. இது ஏதோ ஒரு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அல்ல, ஒன்றிணைந்து சிறைவாசத்தை எதிர்நோக்கியுள்ளவர்களின் முன்னணி போன்றே எங்களுக்கு தெரிகின்றது. எனவே இந்த 2 நாளும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. மக்களின் குரல் வெளியே வருவதில்லை. இதனால் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியாத எதிர்க்கட்சியையும் வெளியில் உள்ள மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியையும் தவிர்த்து இந்த நாட்டின் அடுத்த தலைமுறை சக்தியை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இன்றைய உண்மையான கதையை கூறினால், கிராமத்தில் இருக்கும் மொட்டுக்கட்சியின் நல்ல மனிதனுக்கு இன்று செல்வதற்கு இடமில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த அதிகாரத்தை கட்டியெழுப்புவார் என நினைத்த கிராமத்தின் நல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் செல்வதற்கு இன்று இடமில்லை.